திராவிட மாடல் ஆட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவது வெட்கக்கேடு. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பேச்சு. இது ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும், நேர்மைக்கும் ஊழலுக்கும், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும், அமைதிக்கும் அராஜகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். ஜி.கே. வாசன். மகளிர் மசோதா மற்றும் தொகுதி மறுசீரமைப்பை தடுக்க திமுக, காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்றும், ஒட்டன்சத்திரத்தின் 30 ஆண்டுகால தேக்க நிலையை மாற்ற தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் வேண்டுகோள் விடுத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் விடியல் சேகர் அவர்களை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் இன்று தொப்பம்பட்டி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக சாடி பேசினார். திராவிட மாடல் ஆட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவது வெட்கக்கேடு என்று உரையை தொடங்கிய ஜி.கே. வாசன், பெண்கள் பாதுகாப்பிற்காகவாவது இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இந்த ஆட்சி மாறப்போவது மகளிர் கையில் தான் இருக்கிறது. எனவே மகளிர் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு இந்த முறை ஒட்டன்சத்திரத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் மசோதாக்கள் குறித்து பேசிய அவர், பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடை உறுதி செய்யும் மசோதாவை பிரதமர் மோடி கொண்டு வந்தார். அதோடு தொகுதி மறுசீரமைப்பு மூலம் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி மக்களுக்கு சிறந்த சேவை செய்ய திட்டமிட்டார். ஆனால் பெண்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் வகையில் இந்த மசோதாவை காங்கிரசும் திமுகவும் தோற்கடித்து உள்ளன. இந்த வரலாற்று பிழையை செய்த அவர்களை மக்கள் மன்னிக்க கூடாது என்றார். இந்த தேர்தலை விழுமியங்களுக்கு இடையேயான போராட்டமாக வர்ணித்த வாசன், இது ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும், நேர்மைக்கும் ஊழலுக்கும், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும், அமைதிக்கும் அராஜகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். மக்கள் முன்னோக்கி போக வேண்டுமா அல்லது பின்னோக்கி போக வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் இது என்று குறிப்பிட்டார். ஒட்டன்சத்திரம் தொகுதி நிலை குறித்து பேசிய அவர், திமுக அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த தொகுதி மக்களை மிக லேசாக நினைக்கிறார்கள். 6 முறை வென்றுவிட்டோம் என்ற மிதப்பில் இருக்கிறார்கள். கடந்த 30 வருட காலமாக ஒட்டன்சத்திரம் மக்களை திமுக சிறைபிடித்து வைத்திருக்கிறது. இந்த தொகுதிக்கு இப்போது விடுதலை தேவை. மத்திய, மாநில அரசுகளின் திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்றடைய தாமரை சின்னத்தில் வாக்களித்து விடியல் சேகரை வெற்றி பெற செய்யுங்கள் என உரையை நிறைவு செய்தார்.